இது வந்து ஃபுல்லாகவே வந்து வெயிட் லாஸ்க்காக நீங்கள் சாப்பிட வேண்டிய குழம்பு. இது கரெக்டாக கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். இதில் நான் என்ன இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கேன்னு சொல்லி. ஆமாம், இதில் வந்து நான் பச்சை பயிரும் கருப்பு கொண்ட கடலையுடைய ஸ்ப்ரவுட் தான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, இதில் தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இது வந்து முளைக்கட்டின ஸ்ப்ரவுட்டும் கருப்பு கொண்ட கடலை நான் இதிலே வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா அப்படியே இருக்குது. இப்போ வாங்க நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன் 2 வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது வதங்குறப்பவே நான் கூட ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன். முழுசாக இருக்க 2 பச்சை மிளகாயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. கலர் நல்லா பிங்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து தக்காளி. நான் வந்து 3 தக்காளி சேர்த்துருக்கேன். இது வந்து நாட்டு தக்காளி கிடையாது. அதனால உங்களோட புளிப்பு அளவு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அது மாதிரி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம போதுமான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். இதில் நான் வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு பாதி சேர்த்துட்டு அப்புறம் தேவைன்னா நான் மிச்சம் சேர்த்துக்கலான்ட்டு இருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கி வர்றதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் குக்கரை அப்படியே மூடி வச்சிடலாம். விசில்லாம் போட போகிறதில்ல, சும்மா மூடி மட்டும் வைக்க போகிறேன். இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இல்லையா? இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா தனியாத்தூள் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடலாம். ரொம்பலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சோண்டு சேர்த்தா போதும். இப்போதைக்கு இது வந்து சீரகத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம பவுடராக வச்சுருக்கோம். அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா அந்த மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம். பார்த்தீங்களா, சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு எந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்ப்ரவுட் எல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். டாக்டர்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபைபர் நிறைய எடுத்துக்கோங்க. ஃபைபர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் வந்து கம்மியாகும் அப்படின்வாங்க இல்லையா? இதில் வந்து அந்த ஃபைபர் சத்து நிறைய இருக்குது இந்த ஸ்ப்ரவுட்டில். அது மட்டும் இல்லாமல் இது 2த்தையும் சேர்த்து எடுக்கிறதுனால உங்களுக்கு அயன் வந்து கம்மியாக இருக்கும் உடம்புலனாலும் அயனும் இதை அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம தேவையான அளவு தண்ணி இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். எப்போவுமே இந்த மாதிரி தண்ணி சேர்க்குறப்போ சுடு தண்ணி தான் நீங்கள் சேர்க்கணும், பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போது நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டுடலாம். இதில் நல்லா ஸ்டீம் வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ 2 விசில் முடிஞ்சு ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆஹா, சூப்பராக வதங்கி வந்திருக்கு. ஸ்மெல் நல்லா கம்மன்னு வருது. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, இவ்வளோ சூப்பராக வதங்கி வந்திருக்கு இது. இப்போ வாங்க இதை நம்ம இன்னொரு மண் சட்டியில் தான் மாற்றிக்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து மண் சட்டியில் செஞ்சால் தான் எனக்கு வந்து ஒரு செஞ்ச மாதிரி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் குக்கர்லேயே செய்கிறீங்கன்னா கூட ஓகே தான். இந்த குழம்பு வந்து சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே வந்து அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம குழம்பு வந்து வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு இதை தயார் பண்ணிட வேண்டியது தான். இந்த குழம்பு வெறுமா சாப்பிடாம மேலே லேசாக அந்த நறுக்கி வச்ச வெங்காயத்தை தூவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்றப்ப நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் நான் கொஞ்சம் பட்டர் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். டயட்டில் இருக்கிறவங்க பட்டர் சேர்க்க வேண்டாம். நான் வந்து டேஸ்ட்டுக்காக தான் பட்டர் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்த வாட்டி நீங்கள் மூங் தால் வச்சு ஏதாவது ரெசிபி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நான் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பிளாக் பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். ஃபினிஷிங்க்கு லேசாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடரும் சேர்த்துருக்கேன். ஃபினிஷிங்கில் லேசாக கொத்தமல்லியை நம்ம தூவி விட்டுடலாம். இப்போது நம்ம இது வந்து வெறும் சப்பாத்தி தோசை இதுக்கெலாம் சாப்பிட்லாம். வெறுமா சாப்பிட முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறுமா கூட நீங்கள் சாப்பிடலாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் லேசாக ஒரு ஸ்பூன் வந்து சாட் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாயிடும். நீங்கள் வெறுமாவே ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.